இப்போல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண யூபிஎஸ், எக்ஸைடு, லூமினாஸு, மைக்ரோடெக்கு, சுகேம் இது மாதிரி சாதாரண யூபிஎஸ்க்கு கூட நம்ம லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி போடலாம். இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி. இது நம்முடைய செல்ஃபோனில் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் நீங்கள் செல்ஃபோனை யூஸ் பண்ணால் கூட பேட்டரி குறையாமல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி டெக்னாலஜியில் ஒரு இதை நீங்கள் மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணி எவ்வளோ பேக்கப் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கு, இன்னும் எத்தனை மணி நேரம் ஃபேனு லைட்டெல்லாம் ஓடும், எல்லாத்தையுமே இதில் பார்க்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, மெயின்டெனன்ஸ் கிடையாது. 23,000 பேட்டரி வருது. 150 ஏஹெச்சுக்கு ஈக்குவலான பேட்டரி வெறும் 100 ஏஹெச் தான். சின்னதாக இருக்கும். அந்த சாதாரண பேட்டரியில் 3ல் 1 பங்கு வெயிட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் கெப்பாசிட்டி கூட 100 ஏஹெச் பேட்டரி 150 ஏஹெச் லெட் ஆசிட் பேட்டரிக்கு சமம். சாதாரண லெட் ஆசிட் பேட்டரி C10 மாடல், C20 மாடல்னு வரும். அதாவது குறைஞ்சபட்சம் 10 மணி நேரம் தொடர்ந்து சார்ஜ் பண்ணணும். அதே மாதிரி C20 மாடல்லாம் 20 மணி நேரம் சார்ஜ் பண்ணணும். இந்த லெட் ஆசிட் பேட்டரியை விட்டுட்டு இப்போ லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி போடும்போது C1 டைப்பு 1 மணி நேரத்தில் 100 ஆம்பியரை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். பேட்டரி ஃபுல்லாகிடும். அப்போ சோலாருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய பவர் ரொம்ப ரொம்ப கம்மி. காலையில் 6 மணிலேருந்து வெளிச்சம் வந்துடுது, சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்குது. ஆனால் எஃபெக்டிவ் சன்ஷைன் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் ஃபுல் ப்ரொடக்ஷன் இருக்கும். அப்போ சாதாரணமாக லெட் ஆசிட் பேட்டரி போடும்போது இந்த நேரத்தில் மட்டும் கரெக்டாக சார்ஜ் ஆகும். மற்ற நேரங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஆகும். எப்பயுமே பேட்டரி ஆஃப் சார்ஜ்டு ஸ்டேட்டில் இருக்கும். இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி வந்தது சோலார் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, எவ்வளோ பேக்கப் இருக்குது, எவ்வளோ சார்ஜிங் ஆகுது, எவ்வளோ நேரத்தில் சார்ஜிங் முடிய போகுது, எவ்வளோ நேரத்தில் டிஸ்சார்ஜிங் ஆகும், டிஸ்சார்ஜிங் எவ்வளோ நேரத்துக்கு வரும், எல்லாமே வந்துடும். C1 டைப்பு நான் ஏற்கனவே சொன்னபடி மதியானம் 4 மணி நேரம் தான் வெயில் இருக்கா, அதுக்குள்ளேயே ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். ஒரு 2000 வாட்ஸ் பேனல் இருக்குது. ஒரு பேட்டரி போடுறோம்னா 2 மணி நேரத்தில் ஃபுல்லாக பேட்டரி நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பேனல்லேருந்து வரக்கூடிய பவரெல்லாம் நேரடியாக நீங்கள் மற்ற உபகரணங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டர் சர்க்யூட்டாகவும் இந்த பேட்டரியை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு பேட்டரி வந்துருச்சு. அதனால் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் போடுறதுக்குன்னே தனி MPPT, தனி UPS வாங்கணும், பவர் வால் மாதிரி தனியாக வாங்கி 40,000 50,000 செலவு பண்ண அவசியம் கிடையாது. இந்த 23,000 பேட்டரியை வாங்கி நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண UPSயில் நீங்கள் கனெக்ட் பண்ணாலே லேட்டஸ்ட்டு அட்வான்டேஜை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். தண்ணி ஊற்றவும் வேண்டியதில்லை, எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாதுங்க.